வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டில் எப்போவும் அமைதி இருக்கணும், செல்வ செழிப்பாக இருக்கணும், தீய சக்திகள் எதுவும் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் நம்ம எப்போவும் பாதுகாப்பாக இருக்கணும்னு தான் நம்ம எல்லாரும் நினைப்போம். அந்த பாதுகாப்பை நமக்கு தரக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வம் யார் தெரியுமா? அவர் தான் அருள்மிகு முருகப்பெருமான். முருகனை நம்ம மனசார வழிபட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தி, கண் திஷ்டி, கடன் பிரச்சனை இது எல்லாமே நம்மளை விட்டு விலகிரும். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டை காக்கும் சக்தி வாய்ந்த முருகன் மந்திரங்கள் மற்றும் ஸ்லோகங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மந்திரங்களை தினமும் நம்ம சொல்கிறதுனால வீட்டில் எப்பயுமே நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும். முருகப்பெருமான் என்பவர் ஒரு தெய்வம் மட்டும் இல்லை, அவர் தான் நம்ம தேவர்களின் படைத்தளபதி. அசுரர்களை எல்லாம் அழித்து இந்த உலகத்தை காப்பாற்றினவர் அவர் தான். அவர் கையில் இருக்கக்கூடிய வேல் சாதாரண வேல் இல்லை, அது தீய சக்திகளை அழிக்கக்கூடிய தெய்வீக ஆயுதம். அதனால தான் நிறைய பேரோட வீட்டு வாசலில் முருகன் படம், அப்படி இல்லைன்னா வேல் வச்சுருப்பாங்க. இப்படி சக்தி வாய்ந்த தெய்வமான முருகப்பெருமானை நம்ம தினந்தோறும் வணங்கிட்டு வர்றதுனால வீட்டில் அமைதி கிடைக்கும், பயம் நீங்கும், தீய சக்திகள் எல்லாம் விலகிரும், குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் அதிகரிக்கும். நம்ம வீட்டை காக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த முருக மந்திரத்தை இப்போ பார்க்கலாம். ஓம் சரவண பவாய நம. இந்த மந்திரத்தை முருகனோட மூல மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மந்திரத்தை காலையில் எந்திரிச்சோடனே முகம் கை கால் அலம்பிட்டு வீட்டில் பூஜை ரூமில் முருகன் படத்துக்கு முன்னாடி உட்காந்து 108 முறை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா மாலை நேரத்தில் சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டில் பூஜை அறையில் விளக்கு ஏற்றிட்டு சாமி முன்னாடி உட்காந்து 108 முறை சொல்லலாம். இதை தொடர்ந்து நம்ம வீட்டில் சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலகி போயிடும், நேர்மறை சக்திகள் எல்லாம் வீட்டில் அதிகமாக ஆயிரும். வீட்டை காக்கும் வேல் மந்திரத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். முருகனோட கையில் இருக்கக்கூடிய வேலானது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால தான் நம்ம வீட்டை காக்கக்கூடிய இந்த மந்திரத்தை இப்போ சொல்ல போகிறோம். அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேல் வேல் முருகன், வேல் வேல் சுப்பிரமணியன். இந்த மந்திரத்தை நாம் சொல்லும்போது முருகன் கையில் இருக்கக்கூடிய வேலானது நம்ம வீட்டை சுற்றி நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும். இந்த மந்திரத்தை தினமும் காலையிலையும் மாலையிலையும் தொடர்ந்து 21 முறை நம்ம சொல்லும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இது மாதிரி எத்தனை பேர் உங்கள் வீட்டில் மந்திரம் சொல்லி சாமி கும்பிட்ருக்கீங்க? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து நான் சொல்ல போகிறது கந்த சஷ்டி கவசம். முருகனை நாம் மனசார வேண்டிக்கிட்டு இந்த கந்த சஷ்டி கவசத்தை நாம் தினந்தோறும், அப்படி இல்லைன்னா வாரத்தில் ஒரு முறை படிக்கும்போது வீட்டில் தீய சக்திகள் எப்பயுமே நுழையாது, குடும்பத்தில் நோய் குறையும், வீட்டில் எல்லாருக்கும் அமைதி கிடைக்கும். இது எல்லாமே முருக பக்தர்களுக்கு கந்த சஷ்டி கவசத்தை படித்ததுனால கிடைச்ச பலன்கள் அப்படின்னு அனுபவபூர்வமாக சொல்லப்படுது. அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறது முருகன் ஸ்லோகத்தை பற்றி தான். இப்போ முருகனை வழிபடக்கூடிய சக்தி வாய்ந்த ஸ்லோகங்களை பற்றி பார்க்கலாம். அந்த ஸ்லோகம் என்னன்னு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் நல்லா கவனமாக கேளுங்க. சரவண பவ ஸ்கந்தா குஹா ஷண்முகா சுப்பிரமணியா பாலமுருகா காப்பாயா முருகா. இந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் வீட்டில் நம்ம சொல்கிறதுனால முருகர் எப்பவும் நம்ம கூடவே இருந்து
நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம வீட்டையும் பாதுகாத்து நமக்கு நல்லதையே செய்வாருன்றது ஐதீகம். முருகனை நம்ம மனசார வேண்டிக்கிட்டு இத்தகைய மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் சொல்கிறதுனால நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது நடக்கும், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு பக்கத்தில் முருகன் கோயில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாரம் வாரம் போய் செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றி வழிபட்டுட்டு வந்தாலும் ரொம்ப நல்லது. நிறைய பேர் தங்களோட மனசில் நினச்ச வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு காவடி எடுத்து பாத யாத்திரையாக போய் முருகனை வழிபடுவதும் நம்ம பார்த்துருப்போம். அது மாதிரி முருகனை நீங்கள் மனசார வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். முருகனை நம்ம தினந்தோறும் மனசார வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் பல அதிசயங்களையும் அவர் நடத்தி கொடுப்பார். இந்த வீடியோவில் பார்த்த முருகன் மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் தினந்தோறும் சொல்லி பாருங்கள். உங்கள் வீட்டில் அமைதி, பாதுகாப்பு, செல்வ செழிப்பு நிச்சயமாக அதிகரிக்கும். இப்போ நம்ம இந்த சேனலில் இந்த முருகர் வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நீங்கள் முருக பக்தராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் என்னெல்லாம் சாமிக்கிட்ட வேண்டி உங்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறியிருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த முருகனின் மூல மந்திரத்தை பற்றியும் வீட்டை காக்கும் வேல் மந்திரத்தை பற்றியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி கவசம் அதை பற்றியும் அதை சொல்கிறதுனால என்ன நன்மைகள் அதையும் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் முருகனோட ஸ்லோகத்தையும் பார்த்துருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. முருகன் அருளால் உங்கள் எல்லாருக்குமே நல்லதே நடக்கும். ஓம் சரவண பவ. முருகனுக்கு அரோகரா. வேல்வேல் வெற்றிவேல். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் முருகனோட மூல மந்திரத்தை பற்றியும் ஸ்லோகங்கள் பற்றியும் கந்த சஷ்டி கவசத்தை பற்றியும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த கடவுளோட வீடியோ வேணுமோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான்